எல்லாருக்கும் ஹாய்ங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, என்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற நிறைய லேடிஸ் வந்து எங்கிட்ட ரீசெண்ட் டைமில் கேட்குறது, இப்போ இருக்கிற டைமில் நிறைய பேர் எக்ஸ்போ சொல்லிட்டு எக்ஸ்போ போடுறாங்க. அதில் போய் நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியுமா, சேல் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்படி இல்லை நிறைய பேரோட கான்டாக்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடி எக்ஸ்போ போகலாம். ஆனால் என்கிட்ட ஃபினான்ஷியலாக அந்தளவுக்கு ஸ்டேபிள் இல்லை, நான் இப்போ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எக்ஸ்போங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். ஏன்னா நம்மளோட மணியை கிரியேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்போ வந்து எதுவுமே நான் போனது இல்லை, இதனால வரைக்கும் நான் அட்டன் பண்ணதில்லை. ஆனால் நம்ம ஸ்டால் நிறையா போட்டிருக்கோம், ஸ்கூலில், காலேஜில், எக்ஸிபிஷனில் எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டால் போடுறோன்னா டக்குன்னு ஒருத்தவங்க நம்பாமல் அந்த ஸ்டாலுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு அந்த இடம் ஒர்த்தா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எல்லோரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாலே போடணும். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. டக்குன்னு ஒரு விஷயத்த ஒரு 60 செகண்டோ ஒரு 30 செகண்டோ இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அமௌண்ட் போகிறதே நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் ஒரு 60 செகண்ட் இருக்கிற ஒரு வீடியோஸை பார்த்து கண்மூடித்தனமாக போய் அமௌண்ட் பே பண்ணி ஸ்டால் புக் பண்ணாதீங்க. அந்த இடத்துல அந்த மக்கள் அந்தளவுக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டால் புக் பண்ணுங்கள்.